கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, என் தேவன் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி இல்லையா? ஆனால் கேட்குறதுக்கு முன்னாலே தெரிந்து வைத்திருக்கிறார் பாரு. எப்பேற்பட்ட தெய்வம் அவர் இல்லையா? அவர் அன்பே உருவானவர், உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கார் பாருங்கள். நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ஏன்னா நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும் மகளே. ஆனாலும் நான் அதை உனக்கு செய்வேன். ஏனென்றால் உன்மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், உன்மேல் நான் மனதுருகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று என் தேவன் இன்றைக்கு சொல்கிறார். அதனால் நீங்கள் நல்ல விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் இப்படியா இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து உங்கள் ஜெபத்தில் விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க. கர்த்தர் செயலெடுத்து தடைப்படாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் செய்து முடிப்பார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறபடினாலே ஏற்ற காலத்திலே தேவன் அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.